வணக்கம். தலைவர் 173 கமல்ஹாசன் தயாரிக்க, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் நடிக்க, டைரக்டர் சிவி சக்கரவர்த்தி இயக்கும் படம். இந்த படத்தினுடைய ஒரு சிறு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 2022 வெளிவந்த த அவுட்ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இந்த படம். இந்த படம் ஒரு டெய்லருடைய, அதாவது ஒரு தையல் கலைஞர், ஒரு தையல்காரரை பற்றிய கதை. இதில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சது. அந்த இதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அந்த தையல்காரருக்கு எது அவசியம்? கத்திரிக்கோள். கண்டிப்பாக கத்திரிக்கோள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கத்திரிக்கோளை ஒரு முகப்பில் வச்சு அவுட்ஃபிட்டுங்கிற அந்த படத்தினுடைய விளம்பரம் ஒன்று வந்தது. அதே மாதிரி இவங்களும் ஒரு விளம்பரம் தயார் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கத்திரிக்கோளை மையமாக வைத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆகவே இது அந்த படத்தினுடைய தழுவல் தான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. விஷயம் இதுதான், கசிஞ்ச தகவல். இதை சொல்லலைன்னா நாளைக்கு ஏன் இதை சொல்லலை அப்படின்னு நீங்கள் பல பேர் கேட்பீங்க. ஆகவே இப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, கமல் சாரை பற்றிய செய்திகள் அது எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி உடனே கொடுத்துட்றது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த NDTV, இது ஒரு மிகப்பெரிய ஊடகம், தொலைக்காட்சி ஊடகங்களில் மிகப்பெரிய ஊடகம். இதனுடைய வீச்சு உலகமெங்கும் இருக்குது. இந்த நிறுவனத்தை, இந்தியாவினுடைய உரிமையை அதானி கைப்பற்றி விட்டார். அதாவது மோடிக்கு மிகவும் வேண்டியவர் அதானி என்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அதானிக்காக நாட்டினுடைய பொருளாதாரத்தையே நாசமாக்கிட்டார் மோடி அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுக்கள்லாம் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் அந்த அதானி குழுமத்தைச் சேர்ந்த NDTV சென்னையில் வந்து சில நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளில் முதல்ல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது என்னென்னா, நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கார்ல அந்த தமிழக வெற்றிக்கழகம், அந்த வெற்றிக்கழக தலைவரை பற்றிய ஒரு இதோட தான் ஒரு பரபரப்பாக அன்றைக்கி போச்சு. என்ன பரபரப்புன்னா, அவர் இவங்களை அழைச்சிருக்காரு, அழைச்சி டீ காஃபி கொடுத்துருக்காரு. இவங்க அதை ரொம்ப பெருமையாக, அதாவது ஒரு பத்திரிகைக்காரனுடைய கௌரவம் எங்கே கை தலை கவுந்து போகுதுன்னு சொன்னால், அவன் கை நீட்டி காசு வாங்குறான் பாருங்க, அப்போ தான் அவன் கற்பு அழிஞ்சு போகுது. இங்கே சில பேர் அதைத்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கற்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த அறம்ங்கிறதே கிடையாது. காசு கொடுத்தா பாராட்டி எழுதுவோம், காசு கொடுக்கலைன்னா திட்டி எழுதுவோம். இதுதான் இங்கே உள்ள சில ஊடகங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக, அதாவது கொள்கைகளாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிக்கைக்காரங்க ஏதோ ஒரு இந்த சினிமா நடிகனை பார்த்துட்டு வந்த பெருமையில் எங்களுக்கு அவங்க பேட்டி கொடுக்கல, பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆனால் நாங்கள் பேசணும், கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசணும். அந்த 45 நிமிஷம் பேசுனதில் இதெல்லாம் எங்களுக்கு தகவலாக கிடச்சதுன்னு சொல்லி ஆப்த ரெக்கார்டாக சொன்னதை இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கிற மாதிரி அதை ஒரு படமாக்கி நமக்கு சொல்கிறாங்க. இது எவ்வளவு நீசத்தனமாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு கேவலமாக இருக்குது. ஒரு பத்திரிகை தர்மமாக, ஒரு பத்திரிகைக்காரன் கூட ஒரு கௌரவத்தை நீ இழந்துட்டு வந்து நிற்கிறியே. பேட்டி கொடுக்கலன்னா நீ வந்துட வேண்டியது தானே, அடுத்து நீ பேட்டி எடுத்து இப்போ போட வேண்டியது தானே தைரியம் இருந்தா. ஆனால் இதுலேயும் அந்த ஆள் ராஜதந்திரமாக அவன் ஜெயிச்சிட்டாரு நம்ம விஜய். அவ்வளோ பெரிய மீடியாவை, அவ்வளோ பெரிய ஊடகத்தை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டாட வச்ச அந்த ஒரு தைரியம் வேணும்ல, அந்த ஒரு ராஜதந்திரம் நம்ம விஜய்க்கு இருக்குது. அதில் பாட்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த NDTV இது இன்றைக்கி ஃபுல்லாக அரசியல் தான், அவங்க வேலை தான். தமிழக முதல்வர் MK ஸ்டாலினிலிருந்து உதயநிதி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் அரசியல் தலைவர்கள், இவர்களெல்லாம் வச்சு ஒரு விவாதம், இதெல்லாம் வச்சு ஒரு ஆரோக்கியமாக ஒரு பத்திரிகை தினமும் அதை நடத்துனாங்க. அதை நம்ம பாராட்டணும். அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து அந்த NDTVக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு,
அதாவது அதனுடைய ராஜதந்திரத்தை நீங்கள் கவனிக்கணும். அவர் யாருடைய அவர் பேச்சை முடிக்கும்போது யாருடைய கவிதையை அல்லது எடுத்துக்காட்டாக வைக்கிறார் தெரியுமா? அடல் பிகாரி வாஜ்பாய். அந்த வாஜ்பாய் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நல்ல தலைவர்களில் ஒருவர். அவர் எழுதிய கவிதை, அவர் ஒரு கவிஞர், அவர் எழுதிய கவிதையினுடைய வரிகளை முடிவுரையாக வச்சுட்டு அது சொல்கிறாரு, அரசுகள் விழும் எழும், ஆனால் நாடு நகர்ந்து கொண்டே இருக்கும், அதை நமதாக்க வேண்டும் அப்படின்னு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து ஒரு கவிதையை சொல்லியிருப்பார். அந்த கவிதையை சொல்லி இவர் முடிக்கிறாரு தன்னுடைய உரை, தன்னுடைய பேட்டியை. அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குறாரு, இதை நீங்கள் ஹிந்தியில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கமல்ஹாசன் சொல்கிறாரு, இது தமிழ்நாடு, என்னுடைய நாடு, ஆகவே இதை தமிழில் சொல்கிறேன், இதை டெல்லியிலேருந்து சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் பாருங்கள். அதுதான் கமல்ஹாசன். ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களெல்லாம் அனுசரித்து கொண்டு பேசுகிறதுங்கிறது கமல்ஹாசன்கிட்ட கிடையாது. அடினா அடி, குத்துனா குத்து தான். அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேட்டி கண்ட அவருடைய அந்த பேட்டியில் என்ன சுருக்கமாக என்ன சொன்னார்னு சொன்னால், அன்புங்கிறது அப்பா, அம்மா, அக்கா, சகோதரி, மனைவி, சிநேகிதி, பெண் சிநேகிதி, இவர்களோட, அதாவது இவர்களிடம் செலுத்துவது அன்பு. அது ஒரு வழிப்பாதையாக இருக்கக்கூடாது. அங்கிருந்தும் வரணும், இங்கிருந்தும் போகணும். அவ கிவ் அண்ட் டேக் பாலிசியில் மாதிரி அது அமையணும். மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என் மொழியை நேசிக்கிறேன், ஆனால் என் மீது எந்த மொழி திணிப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் எழுத தெரியாது. மொத்தம் 6 மொழிகள் என்னால் பேச முடியும். 6 மொழிகளை பேசுகிறதுனாலும் எந்த திணிப்பையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு வந்து 3 மொழி முக்கியம். என்ன? தமிழ், இங்கிலீஷ், சினிமா. இந்த 3 மொழியும் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குறாரு, சினிமாவும் ஒரு மொழியா? ஆமாம், அது பல மொழி பேசும் வித் சப்டைட்டிலோட அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆங்கருக்கு, அதாவது நம்ம அந்த கேள்வி கேட்குறவர் சந்தோஷம் தாங்கலை. நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளோட அவர் பேட்டி எடுத்திருப்பாரோ, இதுக்கு முன்னாலே எடுத்தாரோ இல்லையோ தெரியல, உற்சாகத்தில் சிரிக்கிறாரு. மொழி என்பது உணர்வு, அதை என்றைக்குமே சிதைக்க முடியாது, நீங்கள் இன்னொரு மொழியை திணிக்கவும் கூடாது அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்கிறார். துப்பாக்கி குண்டுகளால் உயிரை குடிக்க முடியும், ஆனால் கொள்கையை கொன்றொழிக்க முடியாது. இது காந்தி சொன்னது. இந்த காந்தி சொன்னதை இவர் நம்ம கமல்ஹாசன் சொன்னது, எடுத்து சொன்னது இந்த 30ஆம் தேதி அவர் இறந்தார், அந்த அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் அல்லவா. இது இன்றைக்கி சொன்னாலும் இந்த அந்த வாரத்தில் தானே அவர் சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக இந்த மாதிரி பொருத்தமாக செய்யக்கூடியவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இன்னொன்று, ஏஆர் முருகதாஸ், சங்கர், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து நடிப்பு பயிற்சி கல்லூரியில் படிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஹீரோக்களாக நடிக்க போகிறாங்களாம், அதுக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த என்டிடிவி இதில் நடந்திருக்கு. என்டிடிவின்னா அதானியினுடைய இது குழுமத்தை சேர்ந்தது தானே. இந்த எச் ராஜா வந்து அவருக்கே உரிய ஒரு கம்பீரம், அவருக்கே ஒரு கர்வம், இதோட வந்து டிபேட்டில், அதாவது அந்த இதில் கலந்துக்கிறார், டிபேட்டில் அதில் கலந்துக்கிறார். அதில் வந்து காங்கிரஸ், அதிமுக, திமுக, பாஜக ஆக 4 பேர் அதில் கலந்துக்கிட்டு தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த லட்சுமி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சேலம் தரணிதரன்
இவங்க 2 பேரும் அழகான ஆங்கிலத்தில், ஃப்ளூயண்ட் ஆங்கிலம், சரளமான ஆங்கிலத்தில் அற்புதமாக தங்கள் வாதங்களை எடுத்து வச்சாங்க. இவங்க 2 பேருக்கு தான் கைதட்டல் கிடச்சிது. இதில் உணர்ச்சி வசப்படுறாரு நம்ம ஹெச் ராஜா. கோயிலெல்லாம் ரொம்ப நாசமாக்கிட்டீங்க, கோயில் பணத்தை எடுத்து யாராருக்கோ கொடுக்குறீங்க, கோயிலுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணது உண்டா, இத்தனை இது பண்ணியிருக்கோம், கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம், இந்த மாதிரிலாம் புள்ளி விவரம் தரீங்களே, இதை உலமாக்களுக்கு கொண்டு காசு கொடுக்குறீங்களே, யார் அப்பம் விட்டு காசுங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஆங்கிலத்தில். அப்படியே உணர்ச்சி பிழமாக மாறிட்டார். ஆனால் இவங்க வச்ச கேள்விகளுக்கெல்லாம் தக்க பதிலை கொடுக்குறாங்க இந்த ஸ்ரீதரனும் தரணிதரனும் லக்ஷ்மியும். கை தட்டுறான் இளைஞர். ஆனால் வந்திருந்த பூரா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். அந்த கூட்டத்தில் இவங்களும் இருக்காங்க. யார், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த முடிஞ்ச உடனே இவரால் எந்திரிக்க முடியலை, ஹெச் ராஜானாவால் எந்திரிக்க முடியலை, மயங்க அப்படியே கீழே சாயிறாரு. அது ஒரே பதட்டமாகுது. அந்த பதட்டத்தில் உடனே இங்கே இருந்த நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் எழுந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் இல்லை, அந்த பதட்டத்தோடு அவங்க ஓடுறாங்க. ஆனால் எல்லாரையும் விடவும் லக்ஷ்மி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அங்கேருந்து அந்த சாக்லேட்டு, அந்த தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அவருக்கு பிபி இருந்திருக்கும், ப்ரெஷர் ஏறி இருக்கும், அதுக்கு சாக்லேட் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அந்த முதலுதவி எண்ணத்தோடு அவங்க போய் அவங்க தான் உதவி பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் எதிர்கட்சினா இருந்தாலும் அவன் மனுஷன் தானே, மனிதாபிமானம் இருக்கத்தானே செய்யும். அதை செஞ்சாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு மெய் சிலிர்த்தது. என்ன இருந்தாலும் காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் ஒரு நல்ல ஒன்றாக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு இருந்தது. சரி, இது வர தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். நன்றி, நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.